வணக்கம் நண்பர்களே. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டுல பாக்கி சரியான 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி அதிர்ஷ்டம் பெறப்போகிற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி தான். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நிகழக்கூடிய மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டுல ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்க இருக்கக்கூடியது. இந்த சித்திரை மாதம் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய இருக்கிறாரு. சனி பகவான் கும்ப ராசியிலும் பயணம் செய்கிறார். அதிசார சனியால குரோதி ஆண்டுல ராகு சனி சேர்க்கை ஏற்பட இருக்குது. மிதுன ராசியில பிறந்தவங்களோட வாழ்க்கை இந்த குரோதி ஆண்டுல எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள். குரோதி தமிழ் புத்தாண்டுல அதிரடியான மாற்றங்களை தரப்போகிற இந்த ஆண்டா அமைப்போகுது. குரோதி தமிழ் புத்தாண்டுல சித்திரை மாதத்திலேயே குரு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து விரியஸ்தானத்துக்கு இடப்பெயர்ச்சி அடைந்து 12வது வீட்டுல பயணம் செய்யறாங்க. இதனால சனி பகவான் பாக்கி ஸ்தானத்துல ஆண்டு முழுவதுமே பயணம் செய்யறதால இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏராளமான நற்பலனை பெற போறீங்க. ராகு பகவான் ராசிக்கு 10வது வீட்டிலையும் கேது பகவான் ராசிக்கு 4வது வீட்டிலையும் ஆண்டு முழுவதுமே பயணம் செய்யறாங்க. சனி பகவான் ஆண்டோட இறுதியில கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறதால 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்துக்கு சனி இடம் மாறுறாரு. ஆண்டு கிரகங்களோட பயணம், ராகு சனி கூட்டணி, குரு பகவானோட பார்வை, இது எல்லாமே மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டுல மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுது. மிதுன ராசி அன்பர்கள் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டுல என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி வாராகியம்மன் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படுது. உதாரணமா கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி, காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவசம் செய்யறது, தொழிலை விருத்திடை செய்யறது, பணவரவை உண்டாக்குறது, அதே மாதிரி செவ்வாய் தோஷம், ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்படுது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டுல மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய ஆண்டாதான் அமைய போகுது. குரு பயிற்சி பலனா பார்க்குறப்ப குரு பகவான் இந்த சித்திரை மாதத்துல இடப்பெயர்ச்சி அடைகிறாரு. இந்த மே 1 உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துல வந்து அமர்றாரு. இதனால குருவினால உங்களுக்கு விரயம் அதிகரிக்கும். சுப விரயமா மாற்ற பாருங்க. கூடவே மருத்துவ செலவுக்கான பண விரயம் அதிகமாகிறதால முடிந்த வரைக்கும் நீங்க பணத்தை சேமிக்க பாருங்க. வீண் செலவு எதுவுமே செய்ய வேண்டாம். குரு அமரக்கூடிய இடம் விரயஸ்தானங்கிறதால நல்லது இல்லைங்கிறது பொதுவான பலன் தான். இருந்தாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி நன்மை செய்யக்கூடிய வகையில் தான் ஏற்பட போகுது. குரு பகவான் உங்க ராசிக்கு 7வது இடத்தையும் 10வது இடத்தையும் அதிபதியா, அதாவது கேந்திராதிபதியா இருக்கிறதால உங்க ராசிக்கு குரு கெட்டவனா இருந்தாலும் 12ஆம் வீட்டுல அவர்தால குரு யோகத்தை தான் கொடுக்க இருக்கிறாரு. உடல் நலன்ல இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த பிரச்சனை இனி குணமாகும். அதே மாதிரி நீண்ட நாளாகவே இருந்துட்டு இருந்த வழக்கு மாதிரி விஷயங்கள் சமரசம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் தொடர்ந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இந்த ஆண்டுகளில் பிரகாசமாக ஏற்பட போகுது. குடும்பத்தில் சந்தோஷமும் கூடவே குதூகலமும் உங்கள் மனசுலையும் உண்டாகும். மனக்குழப்பமும் படிப்படியாக நீங்கும். அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். இது நாள் வரைக்குமே கடன் தொழிலில் இருந்தவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகவும் கடன் பிரச்சனை படிப்படியாக நீங்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த குரோதி ஆண்டு அமைப்போகுது. மாணவர்களாக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைப்போகுது. கல்வி கற்கிறதுல இது நாள் வரைக்கும் கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டிருந்துக்கும். இனி அந்த தடைகள் நீங்கி ஒரு புதிய உத்வேகத்தோட பாடங்களை படிக்க பார்ப்பீங்க. தொடர்ந்து பாடங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது. வெளிநாடு வேலைக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தால் அந்த வாய்ப்பு சாத்தியமாக ஆகும். அதே மாதிரி விமான பயணத்துக்கு தயாராக வேண்டிய காலகட்டம்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த குருவோட பார்வையால் உங்களுக்கு தோஷம் தீர்க்கக்கூடிய வகையில் தான் இந்த ஆண்டுகளை ஏற்பட போகுது. குருவோட பார்வை 12ஆம் வீட்டில் இருந்து 4, 6, 8ஆம் வீடில் விழுறதால சொத்து சுகம் சேர்க்கை இது எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஆண்டுகளில் ஏற்படும். அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டுகளில் ஏற்படலாம். சுப விரைய செலவுங்கிறதால எந்த பிரச்சனையுமே இல்லை, கவலைப்படாதீங்க. அதே மாதிரி 6ஆம் வீடு ருணரோக சத்துஸ்தானங்கிறதால குரு ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பை தருவார். வாட்டி வதச்சிருந்த நோய்கள் தீரும். அதே மாதிரி ஆயுளும் அதிகரிக்கும். இந்த ஆண்டுகளில் தொடர்ந்து இதுவரைக்கும் பட்டு கொண்டிருந்த அவமானங்கள் படிப்படியாக நீங்கக்கூடிய வாய்ப்பும் பெண்களாக இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு தோஷங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. கூடவே தாலி பாக்கி உங்களுக்கு அதிகரிக்கும். அஷ்டம சனியால் கடந்த சில வருஷமாகவே பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களை சிக்கிட்டு வந்த உங்களுக்கு பொருளாதார நிலைமை இனி சீரடைய போகுது. பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுத்தவங்க கூட இனி உங்களுடைய நிலைமை புரிஞ்சு உங்களுக்கு அனுசரணை நடந்துக்குவாங்க.
கடன் பிரச்சனையால் சிலர் தவறான முடிவு வரை சென்று மீண்டிருப்பீங்க. சனி பகவான் பாகிஸ்தானத்தில் பயணம் செய்கிறதால இனி கஷ்டங்களில் இருந்தும் கடன் பிரச்சனையில் இருந்தும் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. இந்த குரோதி ஆண்டில் உங்களுக்கு பொன்னான காலம் ஆரம்பமாகுதுன்னு சொல்லலாம். கூடவே பாகிஸ்தானி நிறைய பதவி உயர்வை தான் தேடித்தர இருக்கிறாங்க. கடந்த காலங்களில் வேலை இழந்தவங்களுக்கு கூட இனி நல்ல வேலை கிடைக்க போகுது. வருமானமும் கூடவே அதிகரிக்க போகுது. பொருளாதாரமெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இதுவரைக்கும் தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரியம் இனி மலமலன்னு நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. திருமண வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அந்த திருமண பாக்கியம் கைகூடி வரும். அதே மாதிரி திருமணம் முடிஞ்சு குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம், சந்தான பாக்கியம் இது எல்லாமே கைகூடிக்க வரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி பள்ளி மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு பாடங்கள் புரியக்கூடிய வாய்ப்பும் தொடர்ந்து பாடங்களில் உத்வேகமும் கிடைக்கும். படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கிறவங்களா இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாத இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் அமைதியும் சாந்தமும் நிலவக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கிடையே அன்பு அதிகரிக்க போகுது. பண வரவும் அதிகரிக்க போகுது. குழந்தை இல்லாத தம்பதிகளாக இருந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். வீடு மனை வாங்கட வசதி இது எல்லாமே பெருக்கக்கூடிய வாய்ப்பும் கூடவே வீண் அலைச்சலும் நீங்கும். இனி நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த காரியத்திலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. வியாபாரத்தில் புதுசான யுக்திகளை கையாண்டு வருமானத்தை அதிகரிக்க செய்வீங்க. அதே மாதிரி திறமையும் தன்னம்பிக்கையும் உங்கள் மனசில் அதிகரிக்கும். கூடவே உங்களுடைய வாத திறமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகும். தொடர்ந்து நீங்கள் வியாழக்கிழமை தோறுமே குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேலும் வளமாக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசி அன்பர்களுக்கு தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலனும் உண்டாக போகுது. நீண்ட நாளாகவே உடல்நல பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு அந்த பிரச்சனையில் இருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோர்ட் வழக்கு பிரச்சனை இது எல்லாமே நல்ல தீர்ப்பு கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த பணவரவு சரியான நேரத்தில் சரியான இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மாங்கல்ய பாக்கியம் கைகூடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு ஏற்பட போகுது. திருமணம் ஆவதற்கான நல்ல சாதகமான காலமாகவும் இருக்கும். திருமண வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இளம் தலைமுறை நண்பர்களுக்கு இந்த ஆண்டுகளில் திருமண வாய்ப்பு ஏற்பட போகுது. வீட்டில் சுப நிகழ்ச்சி, திருமணம், வீடு வாங்கணும், சொத்து வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் சுப விரை செலவாக ஏற்பட போகுது. ஒரு சில பேருக்கு காசி, ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் சென்று வரணுங்கிற எண்ணம் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாகவே ஆன்மீக யாத்திரை, கோவிலுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு வரணுங்கிற ஆசை இருக்கும். இந்த யாத்திரை எல்லாமே இந்த ஆண்டுகளும் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. பெண்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு ஒரு சிறந்த நல்ல வாய்ப்பாக இந்த ஆண்டுகளில் உங்களால் ஏற்படுத்திக்க முடியும். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் நல்ல பெயருமே பதவியுமே சம்பாதிச்சு தரக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டுகளில் ஏற்பட போகுது. அதே மாதிரி மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கல்வி தொடர்பான விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்க பாருங்க. படிப்புக்கான அமைப்பு சாதகமற்றதாக இருந்தாலும் படிப்பில் சிறந்த விலங்க நீங்கள் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த வருஷத்தில் உங்களுடைய கிரக சூழ்நிலை பார்க்குறப்ப நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்கிற கூட வருடம் எல்லா விஷயத்துலையுமே பொறுமையாக கையாண்டிங்கன்னா எந்த விஷயங்களும் உங்களால் சிறப்பாக செயலாற்ற முடியும். அதே மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறத தவிர்த்துடுங்க. நிதானமாக பொறுமையாக யோசித்து முடிவெடுங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு பலமுறை யோசித்து முடிவெடுக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும். மேலும் நட்சத்திர பலன் பார்க்குறப்ப மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டுகளில் கொஞ்சம் சாதகமில்லாத சூழ்நிலை இருக்கிறதால கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. எல்லா விஷயத்தையுமே பொறுமையை கையாள பாருங்கள். அவசரப்பட்டு முடிவெடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு ராஜயோகம் தரக்கூடிய காலமாக தான் இந்த ஆண்டுகள் அமைப்போகுது. இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பணவரவு, ராஜயோகம் உங்களுக்கு எல்லாமே திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இந்த ஆண்டுகளில் ஏற்படும். திடீர்னு அதிர்ஷ்டம், யோகம் இது எல்லாமே இந்த ஆண்டுகளில் கிடைக்கலாம். பல வழியிலும் அதிர்ஷ்டம் ஆதரவு கிடைச்சி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. அதே மாதிரி புனர்பூசம் 1, 2, 3 பாதம் உடையவங்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் சரிபாதியான பலனை பெற போகிறீங்க. அதாவது 50% நன்மையும் 50% சாதகமில்லாத நிலையும் இருக்குது. அதனால் தொடர்ந்து நீங்கள் பேச்சில் கவனமாக இருக்கிறதும் தொழில் விஷயங்களில் அதிக அக்கறையோடு செயல்படுறது நல்லது. உங்களுக்கு புதுசான வீடு மனம் வாங்கக்கூடிய யோகம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே சுப செலவாக ஏற்படுத்திக்கிறது நல்லது. மேலும் கொஞ்சம் அலைச்சலும் மருத்துவ செலவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து உடல் சார்ந்த விஷயங்களை கண்காணிச்சுட்டு வரது நல்லது.
முடிந்த வரைக்கும் ஆரோக்கியமான உணவு சாப்பிட பாருங்க. உடலை நீரேற்றமாக வச்சிருக்க பாருங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இந்த ஆண்டுகளை சிறக்கணும்னு நினைச்சீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் வழிபாடு செய்யறதும் பௌர்ணமி திதியில கிரிவலம் செய்யறது நல்லது. பௌர்ணமி திதியில கிரிவலம் செய்ய முடியலன்னா நீங்க பிறந்த நட்சத்திர கிழமையிலையாவது கிரிவலம் போயிட்டு வாங்க. அதே மாதிரி பழனி மலையில கிரிவலம் செய்யறது உங்களுக்கு கூடுதலான நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு பலனை நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.